வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் விவேகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸ் சம்மந்தமாக டீட்டெயில்டாக கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட் அஸ் கெட் இன்டு த வீடியோ. கரெக்ட், ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜினியரிங் உள்ள போகிறப்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ஸ்கூல் வெர்சஸ் காலேஜஸ். ஒரு ஸ்கூல் எடுத்தோம்னா நமக்கு 8th முடிச்சது 9th முடிச்சதுக்கப்புறம் 10th அப்படியே வந்துடும். 11th அப்புறம் 12th அப்புறம் நம்ம தோஸ் ஹூ ஆர் குட் இன் மேத்தமெட்டிக்ஸ், யாருக்கெல்லாம் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் நல்லா வருதோ தாராளமாக அவங்க இன்ஜினியரிங்குள்ளே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இஸ் ஹேவிங் எ வெரி குட் ஸ்கோர் ஆர் குட் நாலேஜ் இன் இட். தாராளமாக அவங்க ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ்குள்ளே தைரியமாக ஜம்ப் பண்ணலாம். ஸோ ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தட். இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸ் சம்மந்தமாகவும் என்ன சம்மந்தமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு சிலபஸ் இருக்கும், நம்ம படிப்போம், எல்லா பேருக்கும் காமன் எல்லாருக்கும். பட் காலேஜஸ் பொறுத்தளவுக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் மோர். மார்க்கெட் ட்ரெண்டில் புதுசாக என்ன வருது, புது என்ன சாஃப்ட்வேர் வருது அப்படின்னு நம்மளுடைய எஃபர்ட்ஸ், நமக்கு ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு இன்ஜினியரிங்குள்ளே போகிறதுக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்மளுடைய +2 ஸ்கோர் மட்டும், தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 இஸ் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 11th படிக்கணும், 12th படிக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கவர் போத். ஸோ 11th and 12th. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு நமக்கு நல்ல ஒரு இன்ஜினியரிங்குள்ளே போகணும், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்ஐடிக்குள்ளே போகணும்னா he has to start practicing from 11th onwards. So 11th 12th சேர்த்து நமக்கு கம்பைன் பண்ணி வரதா most of the entrance examinations. And then next is through polytechnic. So 10th முடிச்சுட்டு ஒரு 3 year polytechnic முடிச்சுட்டு straight away engineeringல second year நம்ம போகிற மாதிரி இருக்கும். So these are the basic 3 steps to enter into any one of the engineering institutions. So number 1 +2 mark, number 2 entrance exam, number 3 through polytechnic. ஸோ 3 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய என்ட்ரன்ஸ் நம்மளுடைய +2 மார்க்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, யூ கேன் சே கட் ஆஃப். வாட் இஸ் கட் ஆஃப்? கட் ஆஃப்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேக்ஸில் 100%, ஸோ 100 மார்க்ஸ் எடுத்துக்குவாங்க. ஃபிசிக்ஸில் 50%, கெமிஸ்ட்ரியில் 50%. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு அரௌண்ட் ஒரு 200 நமக்கு கட் ஆஃப் மார்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் மேக்ஸில் 100 out of 100 எடுத்துட்டான் அப்படின்னா 100. ஸோ ஃபிசிக்ஸில் 80 எடுத்திருக்கானா அப்போ 40. ஸோ கெமிஸ்ட்ரியில் 100 எடுத்துட்டான் அப்படின்னா அதில் 50. ஸோ அப்போ 190 இஸ் த கட் ஆஃப். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ மேக்ஸில் நம்மளுடைய ஃபுல் சென்டம் ஸ்கோர் பண்ணோம்னா நம்ம கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். ஸோ வி ஹாவ் டு மோர் கான்சென்ட்ரேட் ஆன் மேத்தமேட்டிக்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் கட் ஆஃப். நம்மளுடைய கட் ஆஃபை கூட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்திங்கன்னா we can list out some of the top. ஸோ நிறைய இதுக்கு ஃபிட் ஆகக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா JEE மெயின், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மெயின். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு VIT, கொஞ்சம் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் VIT வெல்லூர் அண்ட் அம்ருதா அண்ட் பிட்சாட். ஒரு 4 மட்டும் நம்ம ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். There are so many other entrance exams are available. Let us we take only these 4: JEE Main, VIT, Amrita and BITSAT. இதுக்கு எல்லா எக்ஸாம் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குன்னா இருக்காது. ஒன்று ஒரு டைப்பில் இருக்கும். ஸ்கோரிங் பேட்டர்ன் ஒன்றுக்கு ஒரு மார்க் இருக்கும். ஸோ கரெக்டுக்கு வந்து 4, ராங்குக்கு -1, அன்அட்டெண்டட் 0 இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா நெகட்டிவே இருக்காது. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் நல்லா நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ JEE Main எடுத்திங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஓவரால் டோட்டல் 300 மார்க்ஸ். 300 மார்க்ஸ்க்கு ஒரு 97-98% நம்ம எடுத்தோம்னா நம்மளால் ஒரு நல்ல இன்ஸ்டியூட் போக முடியும். அண்ட் தென் VIT, ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆப்டியூட் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டுமே கேட்பாங்க. ஸோ 125 மார்க்ஸ். ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு டாப் 25,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம்னா நிறைய நமக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். பேஸ்ட் அப்பான் த ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம சீட் சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் அம்ருதா, ஸோ இதுக்கும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இருக்கும். சிலதுக்குள்ள டெஃபினட்டாக இங்கிலீஷ் இருக்கும். இவங்களும் 300 மார்க்ஸ். அண்ட் தென் பிட்சாட்
பிட்சார்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் இருக்கும். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் இஸ் பிட்சார்ட், நமக்கு பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இன்ஜினியரிங்குள்ளே போக முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் +2, ஆப்ஷன் 2 இஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 11th and 12th கம்பைன்ட். ஸோ என்னென்ன சாப்டர்ஸ்னு அந்தந்த புல்லட்டினில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு த்ரூ திஸ் நம்ம ஒகேஷனல் என்ட்ரி வழியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். லெட் அஸ் வி ஜம்ப் இன்டு ஃபர்ஸ்ட் வித் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். நம்ம அதில் NIT அப்படி எப்படிலாம் போகலாம் அப்படின்றதுக்கு உண்டானது. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கூட இருந்து எந்தெந்த காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு 4 to 5 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். நம்பர் 1 NIT, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் ரன் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் NIT. ஸோ இந்த மாதிரி நிறைய NITs இருக்குது அரௌண்ட்ஸ். அந்த NITயில் எல்லாத்துலேயும் இந்தியாஸ் நம்பர் 1 NITன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய NIT ட்ரிச்சி. ஸோ இந்த NIT ட்ரிச்சியில் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு 1000 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 500 சீட்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் கால்ட் ஸ்டேட் கோட்டா. ஸோ அதர் 50%, that is 500 seats only for all India quota. ஸோ அப்போ 500 சீட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள கட் ஆஃப் இந்த ஸ்டேட் கோட்டாக்கு நல்லா குறைஞ்சி வரும். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டியூட்டில் கொஞ்சம் ஓரளவு ரீசனபிள் கட் ஆஃப்குள்ளே ஈஸியாக நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 3 டைப், தட் இஸ் பேப்பர் A, பேப்பர் B, பேப்பர் C அந்த மாதிரி இருக்கும். 1 is for BTech and 1 is for BArch, 1 is for B Planning அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு இந்த JEE மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் உள்ள ப்ரொசீஜர். இதில் NITக்குள்ள இந்த NITயில் நமக்கு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இஸ் NIT, நம்பர் 2 IIT. ஸோ இந்த IIT அப்படின்றது நம்ம ஒன்று JEE மெயினில் 80% மேலே எடுத்துட்டா இந்த டாப் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி போகலாம். தட் இஸ் IIT. நம்பர் 3 IIIT. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி இருக்கக்கூடிய அனதர் நியூ டொமைன். இது நம்ம ஊரில் திருச்சி அண்ட் காஞ்சிபுரம் 2 இடத்துல இருக்கு. இங்கே ஸ்டேட் கோட்டா கிடையாது, ஒன்லி ஆல் இண்டியா மட்டும்தான். ஸோ இதுக்குள்ளே நம்ம போக முடியும். நம்பர் 4 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இதே மாதிரி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறாங்க. நம்ம ஊரில் இந்தியன் இன்ஸ்டியூட், தட் இஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, தாஞ்சூர். இதுக்குள்ளே போகிறதுக்கும் JEE மெயினோட ஸ்கோர் தான் 5. சம் ஆஃப் த டீம்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் சாஸ்திரா, தஞ்சாவூர் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களும் நம்மளுடைய JEE மெயின் ஸ்கோரை வச்சு வேலிடேட் பண்ணி 78% சீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதி போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அப்போ எனி ஸ்டூடெண்ட்ஸ் பிளானிங் ஃபார் அன் இன்ஜினியரிங் டோன்ட் மிஸ் அவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய 12th TNEA. தென் ஒன்லி அவர் ஆப்ஷன்ஸ் ஆர் பெட்டர். நம்மளால் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்க முடியும். இப்போ லெட் அஸ் see at NIT. NITயில் நம்ம என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். NITயில் அரௌண்ட் 68 கோர்சஸ் இருக்குது. 4 year and 5 year கிளாஸஸ்லாம் நமக்கு இருக்கும் அதில். ஸோ NIT ட்ரிச்சி இஸ் நம்பர் 1. இதே மாதிரி ஒரு 31 NIT இருக்குது. ஸோ 31 NITs ஆர் அவைலபிள். ஸோ எவ்ரி இயர் முன்னாடிலாம் சூரத்கல் இருந்துச்சு, நமக்கு இப்போ லீடிங்கில் ரொம்ப வருஷமாக திருச்சி தான் நம்பர் 1 வந்துட்டுருக்கு. இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் NIT. ஸோ அண்ட் தென் NITயில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஏரோஸ்பேஸ், மைனிங் அண்ட் 4 year கோர்சஸ் அண்ட் 5 year dual degree கோர்சஸ், ஆர்கிடெக்சர், பிளானிங் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்ம கற்றுக்க முடியும். அண்ட் தென் IIIT. ஸோ இந்த IIITயும் அரௌண்ட் 26 காலேஜஸ் இருக்குது. இங்கே எல்லாமே ரிசர்ச் ஓரியன்டான ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ தாராளமாக அந்த ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நம்ம போகலாம். இந்த 26 IIITக்குள்ளே எதுக்குள்ளேயும் நம்ம தாராளமாக போய் படிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ செகண்ட் நமக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான சோர்சஸ். தென் JEE அட்வான்ஸ்ட் எழுதி நீங்கள் IITயும் நம்ம போகலாம்.
ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிஜிஎஃப்டி இருக்குல்ல, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது, அண்ட் தென் வாரணாசி ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ப்ரெசன்டேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ விஜயவாடா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். டைரக்டரில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தாராளமாக போய் நம்ம படிக்கலாம். அண்ட் தென் ஐஐடி. ஸோ ஐஐடிக்கு நம்ம ஒன்ஸ் இது முடித்து அது பாஸ் பண்ணோடனே வித் அரவுண்ட் 23 IITs we can choose anything. அதில் எந்த ஐஐடியாவது நம்ம சூஸ் பண்ணி போகலாம். ஐஐடி மெட்ராஸும் இஸ் ஒன் அமங் த டாப். ரொம்ப ஒரு அருமையான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஐடி மெட்ராஸ். அங்கே நமக்கு பிடெக் இருக்குது, மெடிக்கல் சயின்சஸ் இருக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது. இது நம்ம சூஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். அண்ட் தென் நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் ISCR ட்ரிவாண்ட்ரத்துக்கு நம்ம போகிறதுக்கும் நமக்கு சேம் ஜெஇ மெயின் தான், ஜெஇ அட்வான்ஸ் எழுதி நம்ம போகணும். ஸோ அதுக்கும் நமக்கு சேம் ஜெஇ அட்வான்ஸ் தான் நம்ம எடுத்து நம்ம போகலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. அமிர்தா அண்ட் தென் பிட்சாட், இந்த ரெண்டுமே அவங்களுடைய ஓன் எக்ஸாம்ஸாக இருக்கும், கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி டிசம்பர் மந்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஜான்வரி மந்தில் ஃபர்ஸ்ட் செஷன் ஒன்று வரும். அண்ட் தென் ஏப்ரல் மாதத்தில் செகண்ட் செஷன் நமக்கு வரும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி செஷன்ஸ் கிடையாது, சிங்கிள் செஷனாக இருந்தது தான். இப்போ நமக்கு 2 செஷன்ஸாக வர ஆரம்பிச்சிருது. இந்த எக்ஸாமினேஷன்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஜெஇ மெயின், பிட்சாட், விஐடி, அமிர்தா, இது எல்லாமே சிபிடி மோடில் தான் இருக்கும். தட் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு சென்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா இட் இஸ் கால் ப்ரோமெட்ரிக் சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோமெட்ரிக் சென்டரில் நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், 3 hours எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உண்டான யூபிஎஸ், ஜென்ரேட்டர், இன்டர்நெட் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஒரு ஈஸியான ஆப்ரேஷன்ஸில் நம்ம ஒர்க் பண்ணி கம்ப்யூட்டரில் எழுதி சப்மிட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பக்கத்தில் இருக்காது, ஷஃபில் ஆகி வரும். ஸோ கொஸ்டின் டைப் ஏபிசின்னு இருக்கும். அதாவது கொஸ்டின்ஸ் ஒன்றா இருக்கும், ஏல இருக்கிறது வந்து பக்கத்தில் இருக்கிறது சியில் இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும், அடுத்த கொஸ்டின்ஸ் அவருக்கு தேர்ட் கொஸ்டினாக இருக்கும். அந்த மாதிரி ஷஃபில் ஆகியிருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கவங்க காப்பி பண்ணியோ ஷேர் பண்ணியோ எதுவுமே பண்ண முடியாது. இந்த சிபிடி இஸ் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதை நமக்கு இப்போ கரண்ட்லி ஒரு 3-4 டேஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் டஃப் பேட்டர்ன்ஸில் கண்டக்ட் பண்ணி ஜெயிமே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த டஃப் எக்ஸாமினேஷன்ஸ், கொஞ்சம் டஃப்பான எக்ஸாமினேஷன்ஸ். ப்ராப்பராக நம்ம 11th 12th பிளான் பண்ணோம்னா எனி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கோ ஃபார் இட், தாராளமாக போகலாம். இந்த ஜெஇ மெயினுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷனே இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ். ஒன்லி திங் லாஜிக்கல் அண்ட் இங்கிலீஷ், அது மட்டும் கொஞ்சம் பேசிக்கலாக நம்ம படிச்சிட்டோம்னா தாராளமாக நமக்கு அதுக்குள்ளே நம்மளால் போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வில் ஜம்ப் இன் டு த +2 பேஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம அடுத்து நம்ம போகலாம். ஸோ +2 பேஸ் போகிறதுக்கு தான் நான் வெளியில் சொன்ன மாதிரி கட் ஆஃப் மார்க்ஸ், பேஸ்ட் அப்பான் த கட் ஆஃப் மார்க்ஸ் ஒன்லி. ஸோ தே ஆர் ஏபிள் டு வேலிடேட். ஸோ அதில் ஒரு 3 ரிசர்வேஷன்ஸும் 4 ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 7.5% கோட்டா ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் என்ன கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் தென் ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் 7.5% கோட்டா ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. ஒரு இன்ஸ்டியூட்டில் 100 சீட் இருக்குன்னா அதில் 7.5 சீட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அங்கே போக முடியும். ஸோ ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு கட் ஆஃப் நார்மல் வெளியில் ஒரு பையன் வந்து 196 எடுக்கிறான்னா அவனுக்கும் இவங்களுக்கு 190, ஒரு 5லேருந்து 6, 10 வரைக்கும் கூட டிஃப்ரென்சஸ் நமக்கு வரும். அந்த கட் ஆஃப் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி போய் கிடச்சிக்கூட முடியும், ஈஸியாக முடியும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்ட் அப்பான் த +2 மார்க்ஸ் நமக்கு வாங்கிட்டு வர்றதில்ல. செகண்ட் ஒரு ரிசர்வேஷன்ஸ் எக்ஸர்வீஸ்மெண்ட்ஸோட பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பிடபிள்யூன்றது பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் தேர்டு வந்து